இது என்னடா காம்பினேஷன், பூரிக்கு போய் மாம்பழத்தை தொட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு நான் செம்ம ஷாக் ஆகிட்டேங்க. இது வேற எங்கேயும் இல்லை, நம்ம பெங்களூரில் செம்ம ஃபேமஸான தி ராமேஸ்வரம் கஃபேல தான். இந்த ஓப்பன் பெண்ணை மசால் தோசைலாம் வீடியோவில் பார்த்துட்டு நானும் செம்ம டெம்ட் ஆகி பெங்களூர் போய் இறங்கின கையோட நேராக இங்கே தான் வண்டி விட்டோம். நான் கூட இங்கே செம்ம ரஷ்ஷாக இருக்க போது மணிக்கணக்காக நின்று ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த பிளேஸில் நம்மளே ப்ரைஸ் பார்த்து ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு டச் ஸ்கிரீன் செட்டப் வச்சிருந்தாங்க. அண்ட் ஹானஸ்ட்லி ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே ரீசனபிளாக தாங்க இருந்துச்சு. முக்கியமாக இங்கே ஃபுல்லாகவே ஓப்பன் கிச்சன் அண்ட் செல்ஃப் சர்வீஸ் தான். சரி, இப்போ டேஸ்ட்டுக்கு வருவோம். என்னோட ஃபேவரட் ஓப்பன் பெண்ணை மசால் தோசையில் ஆரம்பிச்சு கார்லிக் பொடி தோசை, நீர் தோசை, தட்டு இட்லி, ஃபேனி, பிசிபேலாபாத், கீ பத்து, இது எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணோம். அண்ட் டேஸ்ட் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, தாறு மாறாக இருந்துச்சு. கொடுத்த மொத்த ஐப்புக்கு இந்த ஸ்பாட் டோட்டல் ஒர்த்து தான். இது எனக்கு ரொம்ப வினோதமாக பட்டது என்னன்னா, இந்த பூரி ஆம்ரஸ் காம்போ தான். அதாவது பியூர் மாம்பழ சாரை பூரிக்கு தொட்டுக்க கொடுக்குறாங்க. இது என்னடா கன்றாவி காம்பினேஷன் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோலாம் மோசமாக இல்லை, பட் எனக்கு இது சிறப்பாக செட் ஆகலைங்கிறதான் உண்மை. அந்த ஆம்ரஸை சும்மாவே ஸ்பூனை போட்டு சாப்பிட்டு போயிடலாம், அதுக்கே அது செமையாக தான் இருந்துச்சு. பட் பெங்களூருக்கு நீங்கள் எப்போ போனால் அந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சக்கத்தாக இருக்கும்.